ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா லாட்டரி ஜாக்பாட் டிவி. நேற்று ஸ்ரீசக்தி 411 என்ன மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு, அதுக்கு இன்றைக்கி 50-50 என்ன மாதிரி கெஸிங் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம் நண்பர்களே. நேற்று ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 70-35 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. ஏ போர்டில் 0, பி போர்டில் 3, சி போர்டில் 5. அதுக்கு முன்னாடி நாள் ரிசல்ட்டு நம்ம அங்கே கம்பேர் பண்ணியிருக்கோம். 9க்கு 0, 0க்கு 3, 8க்கு 5, இந்த 9க்கு 7 அப்படிங்கிறது இறங்கியிருக்கு. நம்ம கணிப்புகளில் என்னென்ன மாதிரி நம்பர்ஸ்லாம் நம்ம வெற்றி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் இன்றைக்கி ஸ்ரீசக்தி எப்படி கெஸிங் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்த்துலாம் நண்பர்களே. சரிங்களா? ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 1-0 அப்படிங்கிறது நம்ம கணிப்பில் இருந்துச்சு. ஆல்போர்டு ஒரு வெற்றி கொடுத்துருக்கோம். அது தினசரி ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு போர்டில் எந்த மாதிரி உட்காருது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு மெயினான விஷயம். ஏபிசி என்ன மாதிரி போர்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். 0-35 ஏ போர்டில் 0, நம்ம கொடுத்தால் 5-8-1 கொடுத்துருந்தோம். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3-4-6 கொடுத்துருந்தோம். அடுத்தது சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9-1-4 கொடுத்துருந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பி போர்டில் 3 அப்படிங்கிறது நம்ம இந்த கொடுத்த திசையில் பி போர்டில் 3 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 70-35க்கு நம்ம சப்போஸ் ஒரு வேளை ஏ போர்டில் 0 கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி கணிப்பில் வச்சுருந்தோம். அதனால் ஏ போர்டில் 0, பி போர்டில் 3, அப்போ ஏபியில் 0-3 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. பிசியை பொறுத்த வரைக்கும் நான் 34 அப்படிங்கிறது கொடுத்துருந்தேன். ஆனால் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 35. என்னால் அதில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. நம்ம கொடுத்ததில் ஏபி 03 அப்படிங்கிறது ஒரு டைரக்டான ஒரு வின்னிங்கே கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். நான் அதுக்கு தான் ஒரு வாய்ப்பாக நம்ம முந்தானத்து ரிசல்ட்டில் 9-8 அப்படிங்கிறதுக்கு 9க்கும் 0 ஒரு வேளை சி போர்டில் 8க்கும் 0 வருமோ அப்படிங்கிற ஒரு கணிப்பில் 0க்கு 0வே நம்ம கொடுத்துருந்தேன். 0 எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பட்டதுனால நம்ம அப்படி கொடுத்தோம். ஏசியில் 0-0 அப்படிங்கிறது கொடுத்துருந்தேன். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கணிப்பு படி 0-35க்கு ஏபி 0-3 அப்படிங்கிறதும், சி போர்டில் 5 நாங்கள் டேரெக்டாகவே கொடுத்துருந்தோம். 34 நம்ம மென்ஷன் பண்ணியே கொடுத்துருந்தோம். ஆனால் 35 அப்படிங்கிறது ஒரே ஒரு நம்பர் தான் நண்பர்கள் நம்மளுக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. இல்லைனா 3 போட்டு நான் வின்னிங் கொடுத்துருப்பேன். மற்றபடி ஏபி 03 அப்படிங்கிறது நம்மளோட கணிப்பில் ஒரு அருமையான வெற்றி கொடுத்துருக்கேன். வெற்றி அடைஞ்ச என்னோட நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மென்மேலும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நம்ம சொல்கிற விஷயங்கள் எப்படி போர்டில் உட்காருது அப்படிங்கிற நம்பர்ஸ் அதுதான் நம்மளோட கணிப்பில் மெயினாக வேணும். நம்ம அதில் படி நம்ம கால்குலேஷன் மெத்தடில் பவர் நம்பர், ரிசல்ட் நம்பருக்கு பவர் நம்பர் அப்படிங்கிறது ஏற்கனவே வச்சதை வச்சு நம்ம எடுத்து கொடுத்துட்றோம். இருந்தாலும் கால்குலேஷன் மெத்தட் எந்த அளவுக்கு நம்மளுக்கு இதில் வெற்றியை தரும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் நம்ம ரிசல்ட்டின் அடிப்படையில் எடுத்து கொடுத்த கெஸிங்கில் தான் நம்ம தினசரி வெற்றிகளை கொடுத்துட்ருக்கோம். ஒரு சிம்பிளான உதாரணம் பாருங்கள். 34 அப்படிங்கிறது பிசியில் டேரெக்டாக கொடுத்துருந்தேன். ஆனால் ரிசல்ட் 35 அப்படிங்கிறது இருக்குது. ஏபியில் ஒரு வேலை சப்போஸ் ஒரு வேலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9க்கு 0 சரி, 0க்கு 3 மேபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கணிப்பில் இருந்துச்சு. அதனால் 03 அப்படிங்கிறது ஒரு வெற்றி கொடுத்தோம். அதனால் நம்ம சேனலில் வெற்றி தினசரி வெற்றி கண்டிப்பாக நம்மளுக்கு உண்டு அப்படிங்கிறது சொல்கிறேன். நிச்சயமாக கண்டிப்பாக உண்டு. அதனால் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே. சரிங்களா? ஸ்ரீசக்தி 70-35க்கு நம்ம கொடுத்த கணிப்பில் 0-3 ஏபி ஒரு அருமையான வெற்றியும், ஆல் போர்டில் 1-0 அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு வெற்றி கொடுத்துருக்கோம். வெற்றி அடைஞ்ச என்னோட நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். என்னோட முயற்சி வீண் போகாது. 34 இங்கே டேரெக்டாக கொடுத்துருந்தேன். ஆனால் 35 அப்படிங்கிறது ரிசல்ட் வந்துச்சு. பரவாயில்ல, கவலைப்பட வேணாம். நான் இன்றைக்கி வருத்தப்படாதீங்க. இன்றைக்கி அருமையான வெற்றி கண்டிப்பாக நான் தருவேன். ஒரு நிச்சயமான வெற்றி கண்டிப்பாக உண்டு. அது நம்மளோட கெஸ்ஸிங்கில் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோடய கணிப்பில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 50-50 இன்றைக்கி 0-92 இன்றைக்கி 17ஆம் தேதி இன்றைக்கி எப்படி வெற்றி வாய்ப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். மறக்காமல் கேரளா ஜாக்பாட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணி வச்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதில் 70-35 அப்படிங்கிறதுல நம்ம இங்கே ஆல் போர்டில் 2-8-5 அப்படிங்கிறதும், ஸ்ட்ராங்கில் 2-8-0 அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். இது உங்களோட கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்தது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5-0-7 அப்படிங்கிறது இன்றைக்கி ரிசல்ட் 0க்கு 5 வரலாம், இல்லை 0 வரலாம், இல்லை 7 கூட வரலாம். இந்த 3க்கும் நம்ம ரிசல்ட்டின் அடிப்படையில் தான் எடுத்திருக்கேன். அதுவும் மார்ச் மாதம் 50-50 கிடையாது. நான் பிப்ரவரி, ஜனவரி, டிசம்பர், நவம்பர் ப்ளஸ் இந்த மாதத்துக்கு இது வரைக்கும் நடந்த ரிசல்ட்டில் இது வரைக்கும் நடந்த ட்ராவில் கணிப்புகள் படி எடுத்த நம்பர்ஸ் தான் இந்த நம்பர். வேறு எங்கேருந்துமே எடுக்கலை. அதனால் நீங்கள் அதையும் ஒரு தடவை நீங்கள் மந்த்லி ரிசல்ட்டை செக் பண்ணாலும் பண்ணிங்க நண்பர்களே. ஏ போர்டு 0, 0க்கு 5-0-7, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3, 3க்கு 2-8-1 அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருக்குது. உங்களோட கெஸிங்கில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். சி போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரிசல்ட் நேற்று ரிசல்ட் 5, 5க்கு 8-3-2 அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன்.
இதில் நீங்கள் பாக்ஸில் ட்ரை பண்ணி பார்த்தாலும் பார்க்கலாம். 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே கொடுத்த கணிப்புப்படி 7க்கு 035 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். 4Dயில் என்னோடய கணிப்பில் இந்த 3 நம்பர் இருக்குது. ஆனால் உங்களோட கெஸ்ஸிங்கில் நம்ம இங்கே கொடுத்த பாக்ஸில் உங்களுக்கு எந்த போர்டுக்கு என்னென்ன மாதிரி நம்பர் சூட் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் டேரெக்டாக எடுத்து போட்டு ப்ளே பண்ணாலும் ஓகே தான் நண்பர்களே. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். 7035 அப்படிங்கிறதுக்கு நம்ம கெஸ்ஸிங் இங்கே கொடுத்துருக்கோம். ஏ போர்டில், பி போர்டில், சி போர்டில் தெளிவாக கொடுத்துருக்கோம். ஸ்ட்ராங் 2880. ஓகே, அடுத்தது ஏபி ஏசிபிசி தனியாக. இது நீங்கள் ஏபிசி போடும்போது தனியாக பாக்ஸில் போட்டு பாருங்கள். இல்லை ஏசிபிசி நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கும் தனியாக எடுத்து கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். 7035 அப்படிங்கிறது நம்ம கணிப்பில் ஏபியில் வந்து நான் உங்களுக்கு 63 34 88 52 08 71 அப்படிங்கிறது என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. ஏசி 57 33 02 78 03. இதில் நீங்கள் ஒரு 6 செட்டு கொடுத்துருக்கேன். இதில் ஒரு 3 செட்டு கூட உங்கள் கணிப்பில் கன்ஃபார்ம் பண்ணிங்க நீங்கள் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வெற்றி கண்டிப்பாக உண்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏசிலையும் 57 33 02 78 03 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். இதே தான் ஒரு போர்டுக்கு ஏபி, அது ஏபியாக இருந்தாலும் ஏசியாக இருந்தாலும் பிசியாக இருந்தாலும் ஒரு போர்டுக்கு 3 செட்டுங்கிறது உங்களுடைய கணிப்புகளில் கன்ஃபார்மாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் டேரெக்டாக கண்டிப்பாக ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி 3 போர்டுக்குமே நம்மளுக்கு என்னோடய கணிப்பில் 3 போர்டுமே 8 அப்படிங்கிறது எனக்கு ஸ்ட்ராங்காக தெரியுது. ஏ போர்டில் 8, பி போர்டில் 8, சி போர்டில் 8, 888 ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த ஏசியை முடிச்சிடுறேன். அடுத்தது வந்து ஏபிசியில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏசி 57 33 02 78 03, பிசி 37 42 87 22 88 00. ஒருவேளை 7035 ரிசல்ட்டில் அதாவது பி போர்டில் 3க்கு 0, சி போர்டில் 5க்கு 0, 00 வந்தாலும் வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி ஸ்ட்ராங்கான நம்பர்னால் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா 80 ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது எந்த போர்டில் அப்படிங்கிறது நான் வந்து அது விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் 3 போர்டுக்குமே 8ம் 0வும் ஏபி, அதாவது ஏ போர்டில் 0, பி போர்டில் 0, சி போர்டில் 0, 000வும் நான் கொடுத்துருக்கேன் வாய்ப்புகள். அதாவது 888 இல்லை 000. என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்கா. 100லாம் ரிசல்ட் இருந்திருக்கு வின்வின்க்கு. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு நம்பர் மட்டும் மாற்றி சப்போஸ் இந்த 7க்கு 4 வச்சு 0க்கு 0, 3க்கு 0, 5க்கு 0 வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை நண்பர்களே. நீங்களே யோசிச்சு பாருங்கள். அடுத்தது சப்போஸ் இந்த 7க்கு வந்து 5, 0க்கு 8, 3க்கு 8, 5க்கு 8, 5 8 8 8 அப்படிங்கிறதுக்கு அப்படியும் வரலாம், சொல்ல முடியாது. அதனால் இதுக்கும் வாய்ப்புகள் இருக்கணும் கண்டிப்பாக. 000 போர்டுக்கு அப்படி தான் ரிசல்ட் அப்படி தான் வந்திருக்கு. அதுக்கு அந்த கணிப்புப்படி பார்த்தால் இந்த மாதிரி வரலாம் அப்படிங்கிறதும் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுது. அதனால் ஏபிசியில் 000வும் 888ம் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைப்பா 000 0க்கு 0, ஏ போர்டில் 0க்கு 0 இறங்கி 3க்கு 0 இறங்கி 5க்கு 8 0008 அப்படின்னு இறங்கினாலும் இறங்கலாம், வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா 0க்கு 3, 3க்கு 2, 3 - 1 2, கூட்டல் கழித்தலில் ஒரு போர்டில் கூட்டல் கழித்தலில் வந்தாலுமே 0க்கு 3ம், பி போர்டில் 3க்கு 2ம், 5க்கு 8 328ன்னு வரலாம். அதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம கொடுத்தல உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு கம்பேர் பண்ணி சொல்லிடுறேன். ரிசல்ட்டுக்கும் நம்ம கொடுத்த கணிப்புக்கும் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். அதே மாதிரி ஏ போர்டில் 0க்கு ஒரு வேளை 0க்கு 7 கூட வந்து 3 - 1 2 கூட வந்து 5க்கு 3 723 வந்தாலும் வரலாம். இது உங்களோட கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி இல்லைனா ஏ போர்டில் 0க்கு 0வே இறங்கி 3க்கு 8 5க்கு 2 082 அப்படிங்கிறது இறங்கலாம். அதனால் இதில் உங்கள் கணிப்பில் இதுலேயும் வந்து ஏபிசி உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். 0க்கு 6, 3க்கு 3, சி போர்டில் 5க்கு 7 637 அப்படின்னு உங்களோட கெஸ்ஸிங்கில் நீங்கள் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி போர்டில் உங்களுக்கு நம்ம கொடுத்த கணிப்பில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். சிம்பிளாக ஈஸியாக விட்டு கிடைக்கும். ஒரு போர்டுக்கு 3 செட்டு அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலும் கூட ரொம்பலாம் வேணாம், ஒரு 3 செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் உங்களுக்கு எந்த நம்பர் கன்ஃபார்ம் அப்படிங்கிற இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வெற்றி கண்டிப்பாக இருக்குது நண்பர்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். 4Dயை பொறுத்த வரைக்கும் 2088, 7க்கு 2, 0க்கு 0, 3க்கு 8, 5க்கு 8 2088. அப்படி இல்லைனா 7க்கு 4, 0க்கு 5, 3க்கு 8, 5க்கு 3 4583 ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா 7க்கு 5 இல்லை 0க்கு 7க்கு 5, 0க்கு 7, 3க்கு 1,
5க்கு 3 57 13. அப்படி இல்லைனா 7க்கு 2 0க்கு 0 3 - 1 2 5க்கு 2 2022. அப்படி இல்லைனா 7க்கு 4 0க்கு 7 3க்கு 4 5க்கு 7 47 47. டபுள் நம்பர்ஸ் கண்டிப்பாக இன்றைக்கி வரும். அப்படி இல்லைனா ட்ரிபிள் நம்பர்ஸ் வரும். அதெல்லாம் என்னோடய கணிப்பில் போர்டில் இருக்குது. டபுள் நம்பர் இல்லை ட்ரிபிள் நம்பர் கண்டிப்பாக உண்டு. அது 3 போர்டுலையும் இருக்கலாம், இல்லை ஏசியில் இருக்கலாம், இல்லை பிசியில் இருக்கலாம், இல்லை ஒரு போர்டு இங்கே ஏ போர்டில் மட்டும் மாற்றி வரலாம். அப்படியும் வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த 7க்கு 4 டிஜிட்டில் 7க்கு 7 இறங்குமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். அதனால் 7க்கு 2 4 5 அப்படிங்கிறது என்னோடய கசிங்கில் இருக்குது. உங்கள் கணிப்பில் இந்த போர்டுக்கு என்ன நம்பர் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம பாக்ஸில் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்ருங்க. ஏபிஏசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு எப்படி கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். உங்கள் கணிப்பில் 0 இருக்கா, இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை ஒரு போர்டுக்கு மட்டும் 0க்கு 0வே இறங்குமா அப்படிங்கிறதும் உங்கள் கணிப்பில் இருக்கா, ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைப்பா எனக்கு 0க்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா 0க்கு நம்ம கொடுத்த கணிப்புப்படி 5 3 6 8 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். அதில் உங்களுக்கு எந்த கெஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம இங்கே கொடுத்த கணிப்பில் இதே மாதிரி தான் 0க்கு நம்ம 5 0 7 கொடுத்துருக்கோம். 0க்கு 0 இறங்க வாய்ப்புகள் இருக்குன்ட்டு. ஒருவேளை பி போர்டில் இந்த மாதம் ரிசல்ட்டில் அப்படி தான் இருக்குது. 3க்கு -1 அப்போ 2 கூட இருக்கலாம், இல்லை 3க்கு 1 கூட இருக்கலாம். 3க்கு 8ன்னு கொடுத்துருக்கேன். அப்படி சி போர்டில்னா 5க்கு 8 5க்கு 3 5க்கு 2. நம்ம இங்கே கொடுத்த கணிப்பில் உங்களுக்கு எந்த நம்பர் கரெக்டாக செட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணி நம்ம கொடுத்த கேசிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 50-50 சைபர் 92 கண்டிப்பாக ஒரு அருமையான வெற்றி காத்திருக்கு. அதே மாதிரி 2 மணி லைவ் கணிப்பு விவரங்களில் இன்றைக்கி காலையிலேருந்து எப்படி போர்டு விளையாண்டு இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு கிளாஸ் செக் பண்ணிவிட்டு இதில் எந்த நம்பர் கன்ஃபார்மான நம்பர் அப்படிங்கிறது 2 மணி லைவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அருமையான வெற்றி கண்டிப்பாக காத்திருக்கு. நன்றி.